எல்லாருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. என்னடா இது எங்கே இருக்கோன்னு பார்க்குறீங்களா? எங்களுக்கு இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இவ்வளோ பேர் லைனில் நின்றுட்டுருக்கோம். வேறு யாரும் இல்லை, நாங்கள்லாம் கோயம்புத்தூர் மக்கள், சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் தான். என்னடா உச்சி வெயிலில் இவ்வளோ பேர் நிற்கிறோன்னா, பேரூர் பட்டீஸ்வர பெருமாளோட கும்பாபிஷேகம் வரப்போகுது இல்லையா, அதோட கருவறை தரிசனத்துக்காக நின்றுட்டுருக்கோம். பேரூரையே தாண்டி அடுத்த பக்கத்து ஊருக்கே போயிருக்கிற மாதிரி அந்த மாதிரி மொட்டை வெயிலில் நின்றுட்டுருக்கோம். என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய எங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம்னு சொல்லிட்டு தான் போய் வெயிலில் கால் கெடுக்க நின்னோம். சரி, என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது ஒரே வீடியோவில் போட முடியல, அதனால் 2 பார்ட்டாக போட்டுறேன். அப்புறம் ஹோமம் இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதெல்லாம் சூப்பரான அலங்காரத்தில் அழகாக மினுமினுன்னு மின்னிக்கிட்டு இருக்கிற ஹோமம் குண்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பல மணி நேரம் கால் கெடுக்க, அதாவது மதியம் 11:30 or 12 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் தரிசனம் பார்த்தோமா இல்லையாங்கிற வீடியோவையும் போட்டுடுறேன். நாங்கள் உள்ளே நிற்கிறப்போ மணி 4 இருக்கும். 4 மணி நேரமாக வெயிலில் கால் கெடுக்க நின்று அண்ணா ஆகாரம் இல்லாமல் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நின்னோம். அப்புறம் சூப்பராக முளைப்பாரி எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹோமம் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆக்சுவலாக இது சனிக்கிழமை 8/2/2025 அன்னைக்கு எடுத்த வீடியோ. ரொம்ப டயர்டில் படுத்து தூங்கிட்டேன்னா, அதனால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்லோட் பண்ணுறேன். இதுக்கே இவ்வளோ கூட்டம் இருக்கு. எனக்கு நாளைக்கு கும்பாபிஷேகத்தை நினச்சா இன்னும் பயமாக இருக்குது. இருந்தாலும் ஈசனோட அருளால் என்ன வேணாலும் நல்லதும் நடக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ கூட்டம் அவரை பார்க்குறக்கு. அதாவது என்னென்னா, ஒரு ஆர்கனைஸ் பண்ணவே கிடையாது. அதுதான் இவ்வளோ பேரை சமாளிக்கிறது எங்களுக்கு கஷ்டங்க அப்படின்னாங்க போலீஸ்காரங்க. அப்புறம் உங்களுக்கு அதுதானே வேலை இல்லைங்களா? ஒரு பேரிகேட் போட்டு ஒரு லைன் அரேஞ்ச் பண்ணி அழகாக விட்டுருக்க வேண்டியதை சொதப்புன்னு சொதப்பி அட்ட டைமில் எல்லாத்தையும் உள்ளே விட்டு, அப்புறம் நம்ம ஜனங்களும் சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டாங்க. எல்லாரும் முந்தி அடிச்சுட்டு தான் உள்ளே போய் ஆகணும்னு சொல்லிட்டு, அங்கே பாருங்கள், அந்த வழியில் போகிறதுக்கு எவ்வளோ பேர், 100 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 1000 பேர் இருப்பாங்க. குறைஞ்சது ஒரு 10,000 பேராச்சும் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. உள்ளே அதை விட கூட்டம் இருக்குது. இங்கே பாருங்கள், கடைசியில் என்ன நடந்ததுன்னு. நாங்கள் கேட்டு கதவு கிட்ட போக போக தபால்னு க்ளோஸ் பண்ணிட்டாரு. சிவனோட இனி என்ன திருவிளையாடணும்னு தெரியல. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாமா? அதையே பார்ட் 2 இருக்குது.